கோடை விடுமுறையில் குழந்தைகளுக்கான கொண்டாட்டம் வாட்ச்மேன் இன்று முதல். தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வட சென்னையை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கேட்டதும் என்னம்மா இவ்வளோ வந்துட்டு நீ ஏமாளியா இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி காவல்துறையினும் வந்து கேட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கு காரணமான அந்த நரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ்புக் மூலியமா நரேஷ் அப்படிங்கிற ஒரு நபரோட வந்துட்டு நண்பர்கள் ஆயிருக்காங்க. அந்த நட்பு அப்படியே காதலா வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ காதலா மாறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அடிக்கடி நரேஷை வந்துட்டு தனிமையில சந்திக்கிறதும் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறதும் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அந்த நரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னோட காதலன் வந்துட்டு ஏன் மேல விருப்பமா இருக்கிறதையும் தாண்டி என்னோட நகை பணம் இதுக்கு மேலதான் வந்துட்டு ரொம்ப ஆசையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு எனக்கு இது திடீர்னு இப்போ எனக்கு காசு தேவைப்படுது, திடீர்னு எனக்கு இப்போ வந்துட்டு நகை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி வாங்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு கட்டத்துல தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் நீ அடிக்கடி என்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு இருக்க. ஸோ இப்போதான் எனக்கு புரியுது நீ என் மேல காதல் வந்து என் மேல வந்து என்னை வந்து காதலிக்கல, எங்களோட நகை பணம்காக தான் வந்துட்டு நீ என் கூட வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன்னு சொல்ல உடனே என்னை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்த போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில ஃபேஸ்புக்லயும் இணையதளத்திலயும் வந்து போட்டுருவேன், அதே மாதிரி உங்க பெற்றோர்கள் கிட்டயும் நான் வந்து கொண்டு வந்து காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்ச உடனே எனக்கு வேற வழி தெரியாம என் பெற்றோர்கிட்ட போய் நான் அழுது இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்டா வட சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்த உடனே நரேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இப்போ கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அந்த பையனோட வயசு பாத்தீங்க அப்படின்னா 18 வயது தான் ஆகுது. ஸோ இந்த நிலையில அந்த பையன் வந்து இப்படி வந்துட்டு ஒரு மோசடி செஞ்சு ஒரு பெண்ணுகிட்ட காசு பணம் இதெல்லாம் வந்துட்டு நகையெல்லாம் பறிச்சிருக்கான். ஸோ அதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. முக்கியமா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ தெரியாத ஒரு நபர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போதோ நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சில வார்த்தைகளை நம்பி அதை மயங்கி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.